ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாடா ஏஸ் தான் ஃபுல்லாக பக்காவாக தரமாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பக்காவாக தெளிவாக சூப்பராக இருந்தது. அந்த வண்டி தான் இந்த வண்டி. ஆனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா சரியான வேலைங்க. தொட்டியில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஃபுல்லாக பெயிண்ட் அங்கங்கே உறிஞ்சி இருந்தது. அண்டு கேபின் ஃபுல்லாக நிறைய டிங்கர் ஒர்க் பண்ணி பேஸ்ட்லாம் பார்த்துக்கிறாங்க. பாருங்கள் வண்டியில் என்னென்ன வேலை பாருங்கள். இந்த தொட்டி பாருங்கள், தொட்டியில் பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் அப்படியே மொத்தமாக இந்த இடம் ஃபுல்லாக உறிஞ்சிட்டு இருக்கு. ஸ்டிக்கர் ஏதோ ஒட்டியிருந்தாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டிக்கர் மாதிரி. அது ரிமூவ் பண்ணால் மொத்தம் பெயிண்ட்லாம் மொத்தமாக உறிஞ்சிட்டு இருக்கு. இது மொத்தமாக சுரண்டிட்டு சும்மா பக்காவாக ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். பார்க்குறது ஒரு கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியும் முகம், அந்த மாதிரி பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம், எந்தளவுக்கு பக்காவாக பண்ணுறோம், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோம், என்ன பிராண்டு பெயிண்ட் அடிக்கிறோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் எல்லாம் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் வண்டியில் பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாமே அப்படியே நிறைய பபுள்ஸு, பெயிண்ட் ஃபுல்லாக உறிஞ்சிருக்கு, அங்கங்கே டிங்கர் ஒர்க். இது மொத்தமாக நல்லா சேண்ட் பண்ணிவிட்டு பட்டி பார்த்துட்டு 1க்கு 3 கோட்டு ப்ரைமரு ப்ளஸ் 2 கோட்டு மொத்தம் 3 கோட் பெயிண்ட் அடிக்க போகிறேன் இந்த வண்டிக்கு. உள்ளெல்லாம் பாருங்கள், உள்ளெல்லாம் ஃபுல்லாக டிங்கர்லாம் பக்காவாக பண்ணிக்கிறாங்க. பிளாட்ஃபார்மில் புது பிளாட்ஃபார்ம் போட்டுக்கிறாங்க. அண்டு இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் பெயிண்ட்லாம் அந்த லப்பர்லாம் பெயிண்ட் ஒட்டியிருக்கு. அதெல்லாம் மொத்தமாக நாங்கள் பிளாக் கலர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வண்டி எப்படி பெயிண்ட் அடிக்கிறோம், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோம், என்ன பெயிண்ட் அடிக்கிறோம், ஸோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க வண்டியில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். இந்த கண்டெய்னர் பாட்டில் இருக்கிற மொத்தம் அந்த உறிஞ்சி போன பெயிண்ட் மொத்தம் சுரண்டி எடுக்கிறோம். சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு அது மேலே பேஸ் கோட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபைனல் கோட் மெட்டாலிக் ப்ளூ அடிப்போம். இது வந்து நம்ம இந்த கஸ்டமர் இப்போ நம்ம கிட்ட ரெகுலர் எடுத்து வர ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட் டைம் ஒரு வண்டி அடிச்சோம் பாருங்கள். லாஸ்ட் டைம் ஒரு இதே மாதிரி தான் டாடா ஏஸ் வந்து கண்டெய்னர் கொண்டு வச்சுருப்பேன், இந்த மெட்டாலிக் ப்ளூ கலரு. அவரோட வண்டி தான், சூப்பர் மார்க்கெட் வண்டி இது. அந்த வண்டியோட அவுட்புட் பார்த்துட்டு மறுபடியும் இந்த வண்டி நம்மகிட்ட தந்துக்கிறாரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட வராரு. அந்த வண்டி அடித்தார் எடுத்து வந்து, அதனால் திருப்தியாக சூப்பராக பண்ணி கொடுத்துரும். அதனால் வந்து அடுத்த வண்டி நம்ம எடுத்து வந்துக்கிறாரு. இதுக்கடுத்து இன்னொரு டோஸ்ட் எடுத்து வந்தார். மொத்தம் இது கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துலேருந்து 3 வண்டி எடுத்து வந்துட்டார் அவர். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணதுனால நம்மகிட்ட தேடி எடுத்து வராரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தொட்டி ஃபுல்லாக பெயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். உறிஞ்சி போன பெயிண்ட் மொத்தமாக சுரண்டி எடுத்துட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ரண்ட் பேனெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது பிளாக் கலர் அடிச்சாச்சு. தென் பேஸ்ட்டு பார்த்துடலாம், பட்டி பார்த்துட்டோம் பாருங்கள். ஃபுல்லாமே என்சி பட்டி தான் பார்த்துக்குறோம். ஏன்னா பேஸ்ட்லாம் பக்காவாக பார்த்துக்கிறாங்க டிங்கர் ஒர்க் பண்ணி. அதில் ஃபுல்லாமே என்சி பட்டி பார்த்துட்டோம். பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாமே அப்படியே பொடிஞ்சு போயிருந்தது பபுள்ஸ் வந்து. அது மொத்தமாக சேண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பார்த்துட்டு பட்டி பார்த்துக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதெல்லாம் பக்காவாக பட்டி பார்த்துட்டோம் பாருங்கள். எங்கள் டேடி பட்டி பார்த்துக்கிறாரு தொட்டியில். கேபின்லாம் பட்டி பார்த்துட்டு வந்து தொட்டிக்கு பட்டி பார்த்துக்கிறாரு. பாருங்கள் என்சி பட்டி தான் பார்க்குறாரு. எஸ்டி பிராண்ட் இது, நல்லாயிருக்கும் பட்டி, சும்மா சூப்பராக இருக்கும். சொங்கோன் இதே மாதிரி சூப்பராக தரமாக 1க்கு 3 கோட் 4 கோட்டு தெளிவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அண்ட் வந்து வீடியோட கடைசி டிஸ்பிளேல வந்து என் நம்பர் கொடுப்பேன். உங்கள் வண்டி என்ன கலரு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ வந்து ரிமூவ் பண்ணுறோம் லப்பர்ஸு, டோர் பேட்ஸு, எல்லா வண்டியிலும் நாங்கள் பண்ணுறது தான். நான் எல்லா வண்டியிலும் காட்டுவேன், எல்லா வீடியோவிலும் காட்டுவேன். டோர் பேடு, சைடு லப்பரு, இந்த சைடு மிரரு, ஃப்ரண்ட்டு பேனல், பம்பர்லேருந்து A to Z எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ ரிமூவ் பண்ணி வண்டி மொத்தமாக சேண்ட் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சேண்ட் பண்ணிவிட்டு தொட்டிக்கு வந்து பேஸ் கோட் அடிச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தொட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து கேபின் பார்த்தீங்கன்னா கேபின் இந்த பட்டி வந்து டச்சப் பண்ணிடுறோம். பட்டி ஃபுல்லாக டச்சப் பண்ணிவிட்டு அந்த வந்து ஒரு கோட் ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுடுவோம். அடிச்சுட்டு அதுக்கடுத்து ஃபைனல் கோட் அடிப்போம். அடிச்சுட்டு அப்புறம் பாருங்கள் அவுட்புட் சும்மா சூப்பராக இருக்கும். சும்மா ஷைனிங் வந்து அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டிலாம் டச்சப் பண்ணிட்ட அப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறாரு. பாருங்கள் பெயிண்ட் போடுறாரு. பெயிண்ட் வந்து ஆட்டோ ஃபினிஷ் பெயிண்ட் வந்து அஷர் ப்ளூன்னு சொல்லுவாங்க இந்த கலரு. அந்த கலர் தான் சும்மா நல்லாயிருக்கும். பிராண்டு நல்ல பிராண்ட் தான், சூப்பரான பிராண்டு. பெயிண்ட் நல்லா லைஃப் வரும்.
பாருங்கள் செகண்ட் கோட் அடிக்கிறாரு பாருங்கள். செகண்ட் கோட் அடிக்கும்போது எந்த அளவுக்கு ஷைனிங் பக்காவாக எடுத்து பாருங்கள். ஷைனிங் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மூத்னஸும் பாருங்கள். வீடியோட அவுட்புட்டில் காட்டுறேன். பெயிண்ட்லாம் எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு போகிறோம். ஸ்மூத் பக்காவாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பெயிண்ட்டு நல்லா பக்காவாக இருக்கும். ஷைனிங்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷம் நல்லா லைஃப் வரும் பெயிண்ட். ஒரு வருஷம் கேரண்டியோட கொடுப்பேன் நான் அடிக்கிற பெயிண்ட்லாம். இந்த பெயிண்ட் அப்படி தான் ஒரு வருஷம். அடுத்த வருஷம் இதே வண்டி பெயிண்டிங் வீடியோ போடுவேன் பாருங்கள். ஒரு வருஷம்லாம் பக்காவாக இருக்கும் பெயிண்ட்டு. பாருங்கள் மாஸ்கிங்லாம் தரமாக பண்ணியிருப்போம் பாருங்கள். ஸ்டிக்கர்லாம் மாஸ்கிங் வந்து சும்மா பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா அப்படியே தெர்றாரு பாருங்கள். டேப்லாம் அந்த ரிமூவ் பண்ணும்போது எங்கள் அப்பா அப்படியே அந்த கேபினில் தெர்றாரு பாருங்கள். பக்கத்தில் ஒரு புலோரோ ஜீப் நிற்குது, அது அப்படியே தெரியுது. அண்டு பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா தெளிவாக இருக்குது பாருங்கள். வண்டி சும்மா ஷோரூம் கண்டிஷன் மாதிரி இருக்கு பாருங்கள். கமெண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எப்படி இருக்குது, நாங்கள் பெயிண்டிங் எப்படி இருக்குது, இந்த வண்டி எப்படி மாற்றிக்கிறோம். பிஃபோர் எப்படி இருந்த வண்டி மொத்தமாக பெயிண்ட்லாம் உறிஞ்சு போய் அப்படியே ஒரு இது மாதிரி இருந்தது, பொறியாக இருந்தது தொட்டிலாம். அது மொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு பக்காவாக 1க்கு 3 கோட் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த லப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அசம்பிள் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு தேவை ஒரிஜினாலிட்டி. நாங்கள் எல்லா வண்டியும் ஒரிஜினலாக இருக்கணும், எப்படி தெளிவாக இருக்கணும். புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெளிவாக இருக்கிறதா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். போன ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ஒரு புது வண்டி, அது வந்து ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி ஒரு புது வண்டி மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே ஐ பட்டனில் கொடுக்குற போய் அந்த வீடியோ பாருங்கள். சும்மா தரமாக பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் வண்டி தான், நம்ம தேடி வந்தார். அவருக்கு ஏற்ற மாதிரி சும்மா தரமாக பக்காவாக ஷோரூம் கண்டிஷன் மாதிரி தெளிவாக பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ ரிமூவ் பண்ணி எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம். அசம்பிள் பண்ண அப்புறம் அவுட்புட் காட்டுற பாருங்கள் எதுவும் சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான தரமான வீடியோ அடுத்தடுத்து போட்டுன்னே இருப்பேன். நிறைய வீடியோ பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் போடுறேன். எல்லா வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேபினில் தரம் பாருங்கள், கேபினில் தெளிவு எப்படி இருக்கு பாருங்கள், பெயிண்டில் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100% குவாலிட்டி 100% கேரண்டியாக கொடுப்போம். தெளிவாக இருக்கும் வண்டி. உள்ள இன்டீரியரில் பாருங்கள். உள்ள இன்டீரியர்லாம் பக்காவாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக பெயிண்டிங் பண்ணிட்டோம். இந்த ஷீட் பெல்ட்டோட அந்த கப்பு எல்லாமே பிளாக் கலர் பண்ணிட்டோம் பாருங்கள். நான் எல்லாம் தெளிவாக இருக்கணும்னு எங்களோட இது. இந்த இடம்லாம் பாருங்கள், அந்த பக்காவாக இருக்குது. எல்லாம் புது பீஸ். இது இல்லை ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சுட்டு 1க்கு 3 கோட் பெயிண்ட் அடிச்சுது. ப்ரைமர் பேஸ் கோட்டு அண்ட் வந்து ஃபைனல் கோட் அடிச்சுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷைனிங் பாருங்கள், அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தொட்டி பாருங்கள், தொட்டி எப்படின்னு பார்த்தீங்களா, மொத்தமாக ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சிருந்தது. அது மொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு பிஃபோர் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருந்த தொட்டி இப்போ எப்படியாச்சு பார்த்தீங்களா. மொத்தமாக உறிஞ்சு போயிருந்தது. அது மொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு பேஸ் கோட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். மொத்தம் 3 கோட் தொட்டிக்கு. சும்மா மாஸ்டாக இருப்பாருங்க தொட்டி. பின்னாடிலாம் பாருங்கள் எல்லோலாம் மொத்தம் 2 கோட்டு. எல்லோலாம் ஃபுல்லாக இந்த பேஸ்ட் ஒர்க் இருந்தது. மொத்தமாக பட்டி பார்த்துட்டு சும்மா தரமாக பண்ணிக்கிறோம் பாருங்கள். எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள கூண்டுக்குள்ளாம் காட்டு பாருங்கள். கூண்டுக்குள்ளாம் பக்கவாக இருப்பாருங்க பெயிண்ட். சும்மா இந்த லைட்டாக தின்னர் ஊற்றி புகை மாதிரி அடிக்கிற அந்த சீனே கிடையாது. எல்லாம் நல்லா திக்காக அடிப்போம், சும்மா குவாலிட்டியாக அடிப்போம். எந்தளவுக்கு பக்கவாக இருப்பாருங்க உள்ளெல்லாம் பெயிண்ட்டு. நம்மளை ஏன் தேடி வராங்கன்னா நம்மகிட்ட பெயிண்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். பெயிண்ட் வந்து பிராண்டட் பெயிண்ட் வாங்கி அடிக்கிறோம். அந்தளவு ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டு எங்களோட 100% எஃபர்ட் போட்டு இந்த வண்டியில் எல்லா வண்டியிலும் வேலை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த அளவுக்கு அவுட்புட் சும்மா பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். பக்கத்தில் ஒரு புலோரோ ஜீப் நிற்குது சொன்ன பார்த்தீங்கன்னா, ஜி அப்படியே தெரிந்து பாருங்கள். இந்த ஆட்டோ தெரிந்து பாருங்கள். அங்கே ஒரு ஆட்டோ தெரியுது, பக்கத்தில் ஒரு புலோரோ ஜீப் நிற்குது. அதெல்லாம் அப்படியே தெரிந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் மேலே டாப்லாம் பாருங்கள். டாப் எல்லாமே பெயிண்ட் அடிச்சிட்டோம். கண்டெய்னர் மேலே டாப்லேருந்து எல்லாமே A to Z டாப்பு கீழே அண்டர் சேஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக சூப்பராக பெயிண்டிங் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் வர்ஸ். பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கஸ்டமரும் சரி, வண்டி டிரைவருக்கும் சரி ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கலரு. அண்டு எங்களோட ஒர்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் இப்போ நம்மளை தேடி இந்த நிறைய வண்டி எடுத்து வந்தாங்க. அடுத்து நிறைய வண்டி அவங்க FC வருது. அந்த வண்டி நம்ம எடுத்து வந்து சொல்லிக்கிறாங்க. அடுத்து ஒரு தோஸ்து வந்திருக்கு, அவர் வண்டி தான் வந்திருக்கு. அந்த வண்டி அடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா பக்காவாக இருக்கும், தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வண்டி அதே மாதிரி சூப்பராக தரமாக தெளிவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எத்தனை அங்கே தரமாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.